வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது சரியா? இந்த ஓபிஎஸ்ங்கிற பேர் தமிழ்நாட்டில் கேட்கக்கூடிய புதிதான பேர் கிடையாதுங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக இருந்தவர். அவர் இல்லாத நேரத்தில் 3 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காரு அதிமுக சார்பில். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட சில உள்கட்சி பிரச்சனையினால ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ் அவருக்கும் நிறைய முரண்பாடு ஏற்பட்டது. அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு. இப்போ அதிகாரப்பூர்வ சின்னத்தை கூட இழந்திருக்காரு. அவர் அந்த சின்னத்தை கூட பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் இப்போ ஓபிஎஸ் இருந்திருக்காரு. அதனால இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவா சந்திச்சு இருந்தாரு. இப்போ அவரு முதல் முறையாக அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காருங்க திமுகவில். இது ஒரு தேர்தலுக்காகவா இல்லை இது தேர்தலுக்கான அரசியலா இல்லை அவர் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு பின்னடைவை செஞ்சிருக்கிறதுனால அடுத்து அவருடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறதுக்காக திமுகவில் இணைந்திருக்காரா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னா இவர் அதிமுகவில் ஒரு சாதாரண தொண்டனாவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ இருந்தவர் கிடையாதுங்க. அதிமுகவினுடைய மிக முக்கிய பதவியிலெல்லாம் வகிச்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்களினுடைய மிக நம்பிக்கைக்குரியவராக இருந்திருக்காரு. அவர் இல்லாத நேரத்தில் 3 முறை இவர் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ அவர் திமுகவில் இணையிறது அரசியல் தமிழக வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நகர்வாதம் இப்போது இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புரட்சி போன்றுதான் நடைபெற்று வருகிறது இந்த அரசியல் களத்தில். இதுக்கு காரணம் நிறைய விஷயம் இருக்கலாம். ஒன்று, அதிமுகவில் இடம் இல்லாத ஒரு காரணமாக இருக்கலாம். 2026 தேர்தலில் தனித்தும் நிற்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு கட்சி கூட சேர்ந்துதான் இருந்தாகணும். வேற எந்த கட்சி கூட சேருவதற்கும் இவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காதனால திமுகவில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம். பிளஸ் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் தன்னுடைய சுய முடிவாக தான் நான் திமுகவில் இணைந்ததாக சொல்கிறார். பிளஸ் இது நான் என்னுடைய தாய் கழகத்தில் இணைகிறது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியலில் தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய கூட்டணிக்கான ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா எதிர்கட்சியை பலவீனப்படுத்தும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு வாய்ப்புக்கான தேடல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. திமுகவை விமர்சித்தவர் இன்று அதே கட்சியில் போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. கொள்கை மாற்றமா அல்லது பதவி அரசியலா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. உண்மை என்னன்னா அரசியல்ல நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது, அதிகாரம்தான் அப்படிங்கிறத திரும்ப 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 தமிழக அரசியல் நம்மளுக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறது. ஓபிஎஸ் தேர்வதால் கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக வாக்கு எண்ணிக்கை கூட தான் செய்யும். அதே நேரத்தில் அதிமுகவுக்கு கொஞ்சம் வாக்கு பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். எப்படி பார்த்தாலும் இந்த அரசியல் கணக்குங்கிறது முடிவு யாருக்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியலை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நானும் ஆர்வமாக இருக்கேன் என்னென்ன கருத்து வரப்போகுதுங்கிறத கேட்கறதுக்கு. நன்றி.